இருந்தாலும் ஓடியாண்ணா அங்க இருந்து ஓய்ச்சா பண்ணுத உனக்கு அதே வேலை என்ன பண்றது? ஏண்டா ஒண்ணு நாடத்துக்கு வரணும் இல்லையா வீட்டுல இருக்கு போயிடுற பொறி வியாபாரத்துக்கு அது ஏன் கலர்ற விடு 8 மணிக்கு வர நாடகத்துக்கு 7 மணிக்கு வர 8 மணிக்கு வர என்ன பண்றது? தலை எழுத்துறவங்க போட்டு விடுறா நகர்வலம் சென்றோம். ஏன்னா 10 நாட்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்யணும் பார்த்து வந்து நாட்டை நான் ஆள வேண்டும். ஏனென்றால் எவ்வளவுதான் படித்தாலும் அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு அறிவுபூர்வமாக வேண்டும். நம்ம அதிகமா படிச்சுக்கிறோம். பாரு அவளுக்கு படிப்பு அதான் அப்படியே கிடக்குறேன். போட்டு விடு நகர்வலம் சென்று வருமே ஏதோ தூரத்துல ஒரு குரல் எனக்கு கேவிடுக்காதையா கேட்கல. ஏண்டா புயல் கூவியதா புல்லாங்குயில் ஓசையா அல்லது யாராவது யாழ் வாசித்தார்களா? யாராவது ஓய்ச்சா போய் சாராய வாங்கி வந்தாங்களா? நான் என்ன தெரியலையா? கேட்ட கேள்வி புரியுதா? புயல் கூவியதா புல்லாங்குயில் ஓசையா அல்லது யாராவது யாழ் வாசித்தார்களா? போய் பார்த்தா தெரியும். ஏனென்றால் அவ்வளவு ஒரு அற்புதமான குரல். ஆமா ஆமா குரல் யோசையே இவ்வளவு அழகா இருக்கின்றா. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நிச்சயமாக பார்க்க வேண்டும். மேலே சந்திக்க வேண்டும். புறப்பட்டு வா பின் தொடர்ந்து யோசை அவர் சொந்தக்கார் யார் என்று அவர் அறிய வேண்டும் என்று பின்தொடர்ந்தே வருகிறோம். பொண்ணு பார்க்க முடியலையா? சந்திக்கவே முடியல. என்னன்னு தெரியல. நாமளும் பின்தொடர்ந்தே வருகிறோம். அவளும் பின்தொடர்ந்தே செல்கிறாள். அதனால அருமையான ஒரு யோசனை சொல்லுங்க ஐயா. இருவரும் ஒரே பக்கமாக சென்றால் அந்த பொண்ணை பார்க்க முடியாது. ஆளுக்கு ஒரு புறமாக செல்ல வேண்டும். குறுக்க சென்று நறுக்குன்னு பிடிக்க வேண்டும். மடக்கி பிடிக்க வேண்டும். நறுக்குன்னு பிடிக்க. சரிங்க ஐயா. மடக்கி பிடிக்க வேண்டும். இந்த பெண் யார் என்று சந்திக்க வேண்டும். ஒரு யோசனை சொந்தக்காரி பார்க்க வேண்டும். புறப்பட்டு வா. அண்ணனோ எனக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்காக என் அத்தை வீடு சென்றிருக்கின்றார். இருக்கும்போது அண்ணன் வருவதற்குள் இங்குள்ள நீரோடையில் நீர் எடுத்து சென்று அறுசுவை உணவு தயார் செய்ய வேண்டும். அப்படியாகட்டும். நீ
கதாநாயகன் யாருன்னா நான் கதாநாயகன் யாருன்னா ஐயோ நீ மெய் பார்த்து போறான்ற இல்ல ஐயா போன வாரம் கதாநாயகன் அந்த ஞாபகம் வந்துச்சு அந்த ஞாபகம் வந்து தூக்கத்துல ஐயா ஐயா மத்த சூப்பர் பீராவா சூப்பர் பீரா வீரு கோட்டல் விட்டா உனக்கு வாய் எதுவும் வராதா என்ன பண்றது வாங்கி கொடுத்து பாய்க்க மாட்டீங்க வாங்கி கொடுத்து பாய்க்க மாட்டேன் சரியா அந்த பெண்ணு பார்த்துக்கிட்டேன் அழகான பெண்ணு அந்த பெண்ணு வீடு என்ன அவளுடைய நாடு என்ன அவளுடைய பேர் என்ன அவள் எந்த நாட்டை சேர்ந்தவள் அவள் யார் என்று தெல்ல தெளிவாக கேட்கணும் நீ பொண்ணு மாடிக்கு எத்தி நீ கேள்வி கேட்டுக்கிறேன் நானு மகேந்திர சீட்ல போய் என்ன பத்தி கேட்டுப்பாரு வண்டி ஓட்டுற மகேந்திரத்துக்கு போறிய நானே கொட்டணும் சின்ன வீடு வச்சுக்கிறியா சின்ன வீடு அப்படித்தான் வாங்கி சொல்லி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அந்த வேலையை முன்னாடி வரலங்க போன வாரம் நாடகத்துக்கு நான் போன் பண்ணும்போது எங்க எங்க அந்த மகேந்திர யாரோ ஒரு பொண்ணு நாங்களும் போவாங்க எப்பா உன்ன மாரி 4 பேர் இருந்தா போதும் என் குடும்பம் ஓஹோன்னு வாழ்ந்துரும் அப்ப சின்ன வச்சிருந்தியா அப்ப அந்த பொண்ணு பேச யாரு போட்டான் கணக்கமா கேட்டு வைப்போம் ஐயோ அவனுக்கு ஓகே ஆகுது இல்லையா எனக்கு ஓகே ஆச்சுன்னா போதுமே அடு மொத்த பின்னாடியே இவ்வளவு இதாக்குது முன்னாடி அம்தியா நான் உசார் பண்றேன் அம்தியா நீ இதெல்லாம் ஏமாத்த நம்மளுக்கு ஹாய் பாலுக்கு செத்தவன வீரமா கீழே இல்ல எனக்கு பித்த உடம்பு மாத்திரை போட மாந்துட்டேன் அந்த பொண்ணு அப்படி கேட்ட ஒண்ணு முச்சிடுறான் ஐயம் பாடி நான் இல்ல சத்தியமா ஏமா கால கூட உயிர் நான் இல்ல ஏமா வாணா யூம் ஏமா வாணா ஏமா பேரை கேட்க சொன்னேன் என்ன செய்த நான் கிட்ட போனாலே அந்த பொண்ணு வாங்கிப்பா ஒழுங்கா போய் கேட்போம் கேட்டுறேன் ஐயம் லேடி எனக்கு இல்லைய தாடி நீ கிட்ட வாடி நம்ம போலாமா சோகு தப்பு தேடி உன்னை பார்த்தவன் எனக்கு அப்படியே கைதியா கொட்டுது கைதியா என் நாக்கு மட்டும் நான் கையா ஆமா நான் போட்ட கைது நீ கடா கைதியா பெண்ணே வாட்டு உசர்ல நேம் I am your English the communication professor. I am your only English, not Tamil. அப்படி இங்கிலீஷ்ல பேசுவோம் அப்படியே. அப்படியா? தமிழ் தெரியாதா? No. கொஞ்சம் தமிழ் தெரியும். கொஞ்சம் தமிழ் தெரியும். கொஞ்சம் தெரியுதா? இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. சுத்தமா தெரியாதா? இப்பதான் இங்கிலீஷ் தான் தெரியும். நீங்க சுத்தமா தெரியாது. I am your communication professor. சரியாமா? எதுக்காக இருவரும் வழி மடக்குனீங்க? யார் நீங்க? நான் யாரா? யார் தெரியல? யார் தெரியலையே? தெரியல. அவன் ஊர் தாலி அத்தமா. அப்படியா? ஆமா. அது மட்டும் ஐயா ஆமா அது மட்டும் கிடையாது. வேற மானாமதியில குறிக்கையில கை பூச்சி உதவாகவே. அப்படியா? ஆமா. ஐயோ பயமா இருக்கு. நீ பயப்படாத. நீ வா நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்குவீங்களா? நீ என்ன மட்டும் அப்படியே ஹவ் பண்ணு. என்ன மட்டும் அப்படியே ஹவ் பண்ணு. ஹவ்வா? ஹவ் பேசிட்டீங்களோ? மாடு நீ தான் கை நில மேய்ச்சிக்கிற இல்ல பாத்துட்டு வந்தேன். ஆமா 2 பால் கறக்குற மாடு மேய்ச்சிட்டேன். என்ன நீ என்ன ஹவ் பண்றியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க யாரு எதுக்காக வந்தீங்க? என்ன வழி மடக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரு தெரியல. எனக்கு தெரியல. உன்னை வந்து அச்சால் குஜால் பண்றதுதான் வந்துக்கிறோம். அப்படின்னா தெரியாதா? தெரியாது. அத பிப்பிலிப்பியா அப்படின்னா அதான் ஊசி நூல் கோக்குதா? அப்படின்னா தெரியாதா? தெரியாது. ஓ அலமேரிக்கிறது. ஐயோ தெரியாது. சரியா போச்சு. ஐயா வாங்க போலாம். அவளுக்கு ஒண்ணும் தெரியாதா? தெரியாத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அழகா ஒரு பெண்ணை பார்த்தா பெண்ணு கிட்ட எப்படி பேசணும்? அழகாக பேசணும். அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய 4 குணம் உள்ளவங்க பெண்ணு. அதான்பா அவங்க கிட்ட அழகாக பேசணும். அந்த அச்சம் மடம் தான் விட்டுக்கிறோம் மடையிலையா?
மடையில தண்ணி மாத்த போனா அங்கே விட்டு வந்துக்கிறேன் எல்லாம் மகன தண்ணி மாத்தல நான் கேட்டேன். பெண்ணே என்னங்க உன் பெயர் என்ன? பயிரா 5050 கேள்ற 9 அந்த பெண்ணு என்ன கேட்ட நீ போய் என்னடா கேட்ட? உன் பெயர் என்னன்னு கேட்டேன். பின்ன உன் பயிர் என்னன்னு கேட்டா 5050ன்றா. உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? ஏன்டா தமிழ் மொழியை சாவடிக்கிறீங்க? என்ன பண்றது? பெண்ணே உன் பெயர் என்ன? டேய் டேய் அடுத்த வருஷத்துக்கு நீ அயாத ஏன் இந்த ஊர்ல யாராவது ஒதுக்கி போறாங்க. அப்படியா? என் பேரு அது வந்து அது வந்து உள்ள போதாண்டா. அது இல்ல என் பேரு அது வந்து அதுதான். சூப்பர். சே நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிறோம். அந்த பொண்ணு பேரு சூப்பரா சொல்லிக்கிறாள் பையா. நான் பேரு கேட்டேன். டேய் அவ பேரை கேட்டேன். அவ சொல்லிட்டா. அழகான பேரு. இது சூப்பர் பேரு. நல்ல பேரு. ஆமா அருமையான பெயர். சொல்றேன் பாரு. சொல்லுங்க பேரு. சொல்றா. அது வந்து அவளுடைய பெயர் வந்து அது வந்து அதேதான். பொம்பளை வஸ்தா ரெடி ஆயிடுவாங்க. அதேதான். போய் பம்பாய்க்கு கொடு. இது மாயா கொஞ்சம் பஸ் ஏத்தியா? நீ ராய் ஆக மாட்டேன். இந்த ராய் சரிப்பட்டு வர மாட்டேன். போடா பாத்துட்டு அப்பவா? டேய் போடா. சரி பாத்து. அது போடா. பொண்ணு பாத்து பத்துறோம்னா. டேய் நான் பாத்துக்க போறான்றல. நான் சின்ன குழந்தை. நான் பாத்துக்க போ. ஆமா பாத்து இப்ப வந்து போடா நான் போய் போடா. கண்ணே. என்னடா? டே பேசுடா. பெண்ணே நான் மூஞ்சிட்டு ஏன்னா ஒரு பொண்ணை பார்த்து காது கூடுறானா அவன் சும்மா இருக்கு சும்மா பயந்துருவான் அப்படியே பொண்ணைய பயமுத்திட்டு போடுவான். கண்ணே அடடா என்ன அழகு என்ன அழகு கண்டாவி அழகு 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 நீ இன்னும் அழகு யானா வித்த காட்டினா கட்டாடிக்கிறிய பாப்பியா? நீ இன்னும் அழகுன்னா நான் ஒண்டியா சொன்னேன். நான் அழகா கன்றாப்பி அழகுன்னா எதுக்குற சிச்சு கடுப்பீங்க? அவன் சூத்த கைப்பான பாவீங்களா? சிரிக்காதீங்களா? உள்ள போடா. ஓ சொல்றியா பாப்பா? ஓ சொல்றியா பாப்பா? சேல கட்டி வந்தா குக்குன்னு பாப்பேங்க. குட்டை கவுளு பட்ட குண்டக வந்தக பாப்பேங்க. ஓ சொல்றியா பாப்பா? ஓ சொல்றியா பாப்பா? நான் வரலையே விட்டுறாங்க. ஓ சொல்றியா? ஓ உள்ள டீ அது முக்கன தான் வருது. வார்த்தை காலைல வரும் போ. கண்ணே என்ன அழகு என்ன அழகு கோடி மலர் கொட்டி அழகலவா உன் அழகு இனியவளே என் மனதில் பூத்த திருமகளே. ஆஹா இந்த அழகான ரோஜாவுக்கு ஏத்த ராஜா நான். கண்ணே உன் அழகான பார்த்து வந்திருக்கேன். உன்னுடைய பெயர் என்ன? ஏங்க ஆமா நீங்க யாருன்னு தெரியல, வந்த உடனே என்ன பார்த்து வர்ணிக்கிறீங்க. என் பேர் என்ன கேக்குறேன். நீங்க யாரு முதல்ல? நான் யாருக்கே தெரியவில்லையா? தெரியாதுங்க. இதோ தெரியுது இந்த உதயபுரி நாடு. ஆமா இந்த உதயபுரி நாட்டு ஆளக்கூடிய உதயசேகர மன்னனுக்கு ஒரே மகன் எயிலரசன். நாட்டு இளவரசன் நான் தான். நாட்டு இளவரசர் இளவரசனே நான் தான். அப்படியா? நிச்சயமாக பார்த்ததே கிடையாது. அதனால்தான் வந்த உடனே யார் என்று கேட்டு விட்டேன். இதற்காக வந்தீங்க இந்த கடகத்துக்கு? நகர்வலம் வந்தேன். அழகான உன் குரலை கேட்டேன். அழகான உன் முகத்தை பார்த்தேன். விரும்பத்து விட்டேன். அடைந்தால் உனத்தான் அடைய வேண்டும் என்று மனதிலே மகனே கோட்டை கட்டி விட்டேன். போது நிறுத்துங்க. நீங்க ஒரு நாட்டு இளவரசர். உண்மைதான். நானும் இந்த நாட்டு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண். அப்படி இருக்கும்போது என் மீது உங்களுக்கு ஆசை வரலாமா? தவறு. அதனால வந்த வழி பார்த்து சென்று விடுங்கள். கண்ணே என்னங்க காதலுக்கு ஏழ்மை தாழ்மை என்பது கிடையாது. உயர்வு கீழம் என்பது கிடையாது. அதனால் உன் மீது பார்த்த உடனே எனக்கு ஆசை. அடைந்தால் உனத்தான் அடைய வேண்டும், வாழ்ந்தால் உன்னுடன் வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருக்கின்றேன் நான். ஒரு பெண்ணை பார்த்தும் தாயாகவும் தங்கையாகவும் உடற்பட தமக்கையாக இருக்க வேண்டும். பார்த்த உடனே கட்டி அடைத்து முத்தம் தர வேண்டும் என்று உரைக்கின்றீர்களே,
தாய் வயிற்றில் பிறந்தீர்களோ நாய் வயிற்றில் தான் பிறந்தீர்களோ? அண்ணே, நீ சொல்லும் வார்த்தை உண்மைதான். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தமக்கையாகவும் தங்கையாகவும் நினைக்க வேண்டும். அப்படி நான் பார்க்கும் பெண்ணை எல்லாம் தாயாகவும் தங்கையாகவும் தமக்கையாகவும் நினைத்து விட்டால் எனக்கு இன்று தாரமாக வருவது யார்? ஏங்க, நீங்க நாட்டு இளவரசர், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாட்டு இளவரசை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்க. அந்த ஒருத்தி கண்ணே கண்ணே, அது கட்டழகு